ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் மார்ந்த வாழ்த்துதலை தெரிவித்து நல்லவர் கடந்து போன மாதங்கள் முழுவதும் நம்மை கண்ணை இமை காக்கிறது போல காத்த தேவன் இந்த புதிய மாதத்தையும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். இந்த மே மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். கடந்த நாட்களிலே உடைய ஜெப குறிப்புகள் உடைய தேவைகள் அனைத்திற்குமாக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்கள் வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவாராங்க. கர்த்தர் நல்லவர். வசனம் சொல்லுகிறவனம் அவர் முன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருதை உன் ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக நினைச்சது போல கர்த்தர் உங்கள் ஆலோசனைகள் மன விருப்பம் எல்லாம் நிறைவேறும்படி கர்த்தர் செய்வார். இந்த மாதத்திலையும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 13 வசனம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். இதை சொல்வது யார்? வலது கையை பிடித்தது யார் என்று சொன்னார். வானாதி வானங்கள் கொள்ளாத மகிமை நிறைந்த தேவன், அண்ட சராசரங்கள் அனைத்தையும் ஆளுகின்ற தேவன் சொல்லுகிறார். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களை பார்த்து என்னை பார்த்து உன் வலது கையை நான் பிடித்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையினுடைய கரத்தை பற்றி கொண்டு நடத்தி செல்வது போல கடந்து போன நாட்களெல்லாம் வருடங்களெல்லாம் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வலது கரத்தை பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நடத்தி கொண்டு போகிற வேளையிலேயே அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள், அநேக கண்ணீரான சூழ்நிலைகள், அநேக வேதனையான நிலைமைகள், மனிதர்களால் புறக்கணிக்கப்படுகிற மனிதர்களால் வருகிற துன்பங்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். அதே நீங்கள் 12 வசனத்தில் வாசிக்கும் பொழுது உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். அது மாத்திரமல்ல, 11 வசனத்திலிருந்து ஆரம்பமாக்கிறது பாருங்கள். இதோ உண்மையில் எரிச்சலாயிருக்கிற யாவரும். நம்ம மேலே சில பேருக்கு ஒரு எரிச்சல் பாருங்க. நம்ம நல்லது தான் செஞ்சுருப்போம், அனைவருக்கு ஆசீர்வாதமாக ஜெபிச்சிருப்போம், வாழ்க்கைக்கு உண்மையாகவே பாடுபட்டு பல காரியங்களை ஆனால் அவனுக்கு ஒரு எரிச்சல் பாருங்க. நமக்கு நம்ம மேலே அவனுக்கு ஒரு எரிச்சல். அதனால தான் ஆண்டு சொல்லுவார், இதோ உண்மையில் எரிச்சலாயிருக்கிற யாவரும். எரிச்சல். நீங்கள் கொஞ்சம் நல்லா வந்துட்டீங்கன்னா உங்கள் மேலே எரிச்சலாக இருக்கிற உங்கள் சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் நல்லா வந்துட்டீங்கன்னா உங்கள் மேலே எரிச்சலாக இருக்கிற சகோதர சகோதரி இருக்கிறாங்க. ஆனால் அதை பற்றி நம்ம இங்கே வசனம் இல்லை. 13 வசனம் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான். அல்லேலூயா. ஆமென். இப்போ நம்ம சிந்திக்க வேண்டியது, நம்முடைய தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறாரா? நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறாரா? அவரோடு கூட நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம்? அதுதான் இங்கே கேட்க வேண்டிய கேள்வி. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான். பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க, உன் தேவனாயிருக்கிற கர்த்தர். அவர் அவள் உரிமையோடு உங்களை பார்த்து சொல்கிறார், உன் தேவனாயிருக்கிற. அல்லேலூயா. என்னுடைய தேவன். சங்கீத சில வசனங்கள் வாங்கி, நீரே என் தேவன், நீரே என் தேவன். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது நீரே என் தேவன் என்று நாம் சொல்ல வேண்டும். நான் உன் வலது கையை பிடித்து, வலது கையை பிடிக்கிற தேவனாக இருக்கிறார். வலது கையை பிடிக்கிற தேவனாக இருக்கிறார். திகிலான நேரங்கள், வேதனையான நேரங்கள், கைவிடப்பட்ட நேரங்கள், யாருமே நமக்கு உதவி செய்யாத ஒரு தனிமையிலே தவிக்கிற நேரங்கள், எங்கும் இருள் சூழ்ந்த நேரங்கள், இனி நம்முடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது, அவ்வளவுதான், எழுந்திருக்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய நேரங்கள், ஆண்டவர் அது போன்ற நேரங்கள்ல தான் வலது கையை பிடிக்கிறவர். வலது கையை அப்படி பிடிக்கிறார். அவர் உங்க கையை பிடிச்சா எப்படி இருக்கும் பாருங்க. அவர் பிடிச்சு சொல்றாரு ஒரு வார்த்தையை, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. துணை நிற்கிறேன், துணை நிற்கிறேன். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் துணை நின்றிருக்கிறார். இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதும் அவர் துணை நிற்பார்.
நின்றார், நிற்பார். எப்பொழுதுமே இமைப்பொழுதும் உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் சேர்த்துக் கொண்டேன் என்று ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுறதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வலது கையை பிடித்து பயப்படாதே. இந்த உலகத்துல பயப்படக்கூடிய காரியங்கள் ஏகப்பட்ட காரியம். 356 முறை வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதாம், பயப்படாதீங்க, பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. தெரியும் நீங்க பயப்படுவீங்கன்னு தெரியும், நீங்க கலங்குவீங்கன்னு தெரியும், நீங்க வேதனை அடைவீங்கன்னு தெரியும். உங்களுக்கு வரக்கூடியதான காரியங்கள் எல்லாம் நினைச்சு இது எப்படி ஆகப் போகிறது, என்னுடைய பிள்ளையுடைய திருமணத்தை நான் எப்படி நடத்தப் போகிறேன், என்னுடைய பிள்ளைகளுடைய வருங்காலங்களை நான் எப்படி நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன், எனக்கு ஒரு சொந்த வீடு வேண்டாமா, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் தீராதா, நல்ல ஒரு வேலை கிடைக்காதா, எத்தனை நாள் தான் என்னுடைய வாழ்க்கையில பாடுகளும் உபத்திரங்களை நான் சந்திக்க முடியும். திகைத்து போன நேரங்களில் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. அவர் மட்டும் இன்னைக்கு துணையா இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில மிக ஒரு மோசமான நிலைமைக்கு நாம் சென்றிருப்போம். அவர் துணையாக இதுவரை இருந்திருக்கிறார். இன்னைக்கு மனைவியை பார்த்து சொல்லுவாங்க, மனைவி நமக்கு இணையாகவும் கொடுக்கவில்லை, வினையாகவும் கொடுக்கவில்லை, துணையாக கொடுத்திருக்கிறதாக சொல்லுவாங்க. ஆனால் அந்த கட்டிய மனைவி அநேக நேரங்களிலே துணையாக இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது கட்டிய கணவன் அநேக நேரங்களிலே துணையாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன்ப்பா. சில நேரங்களில் நான் சிந்தித்து பார்ப்பது உண்டு, எந்த ஆணின் வெற்றிக்கு பின்பாக ஒரு பெண் இருக்கிறார் என்று சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. அதை நான் எப்படி யோசிக்கிறேன்னா, எந்த ஆணாவது எந்த காரியத்தையாவது செய்யும் பொழுது அவங்க வீட்டுக்காரங்க நல்லா செஞ்சுருக்கிறீங்கன்னு என்னைக்காவது சொன்னாங்களான்னா பெரிய மனிதர்களிலிருந்து நான் பார்த்துருக்கிறேன். ஆமாம், என்னத்தை இன்னைக்கு பண்ணார், இது சொதப்பி விட்டாரு, மச மாதிரி பண்ணிட்டாரு, இதை தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். வேல்டன், நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னு எவ்வளோ பெரிய மனிதரையும் எந்த மனைவியும் பாராட்டினது மாதிரி எனக்கு தெரியல. அதுதான் இவர் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கே காரணமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு பின்னாடி தான் இவங்க இருந்திருக்கிறார். இவங்க குறை சொன்ன நிமித்தமாக தான் அவர் மேலோங்கி வந்திருக்கிறாரு, நல்லா வந்திருக்கிறாரு. அதுக்கு பின்பாக அவர் இருக்கிறாருன்னு சொன்னார், அவங்க இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இதுதான். சில நேரங்களில் சில பேர் உண்மையாகவே பாராட்டுகிறது உண்டு. ஆனால் துணையாக இருக்க வேண்டியவங்க துணையாக இல்லாவிட்டாலும் ஆண்டவர் சொல்றாரு, வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் துணையாக இருப்பாரேனால் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்கிறதுக்கு அவர் நமக்கு பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். 2 பேர் நண்பர்கள் அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. பயங்கரமான ஒரு கரடி வந்துருச்சு காட்டு பகுதியில். ஒரு பையன் ஆகிட்டான், டக்குன்னு நண்பனை விட்டு மரத்தில் ஏறிட்டான். நீ என்ன வேணாலும் பண்றா, என்னன்னு சொல்லிட்டு அவனை கை விட்டுருக்கான். ஆனால் இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது கரடின. அப்படியே அந்த மரத்துக்கு கீழே அப்படியே செத்து போன அந்த பிரேத்தனெல்லாம் அந்த கரடி வராது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவன் படுத்து அப்படியே செத்து போன மாதிரி அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கிறான். படுத்துக்கிட்டு உடனே சரி அப்படியே மோந்து பார்த்துட்டு போயிடுச்சு. அவன் டக்குன்னு மேலே உள்ளவன் கேட்டான் அந்த கரடி போனதையும், டேய் நண்பா, அந்த கரடி உன்ட்ட என்னடா சொன்னிச்சு அப்படின்னு சொன்னேன். இல்லைடா, இது போல் ஆபத்து காலத்தில் கைவிடுற நண்பனை நம்பாதுன்னு சொல்லிட்டு போச்சுடா அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அவன் இன்றைக்கி ஆபத்து நேரம் வரும்பொழுது, சோதனை நேரம் வரும்பொழுது, வேதனை நேரம் வரும்பொழுது, கண்ணீரின் சூழ்நிலை வரும்பொழுது எத்தனை பேர் நம்மை கைவிட்டிருக்கிறார்கள். கர்த்தர் உங்களை கைவிட்டாரா? கர்த்தர் உங்களை மறந்து போனாரா? கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். அவர் மட்டும் இல்லைன்னு சொன்னா, நீங்க மட்டும் இல்லைன்னு சொன்னா இந்த வாழ்க்கை மண்ணுக்கு மண்ணாக போயிருக்குன்னு சில பாடலெல்லாம் பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு துணையாக மட்டும் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையே ஒன்றுமில்லாமல் போயிருக்கும். ஆண்டவர் பாருங்க, நமக்கு துணையாக எப்பொழுதுமே வருகிறார், நிழலாக வருகிறார், பாதுகாப்பாக இருக்கிறார், அரணாக இருக்கிறார், கீழே இருக்கிறார், மேலே இருக்கிறார், வலப்புறம் இருக்கிறார், இடப்புறம் இருக்கிறார். தேவனை நீங்கள் மறந்து விட வேண்டியதில்லை. அவர் உங்கள் வலது கையை பிடிச்சிருக்கிறாரு. இப்பொழுதும் உங்கள் வலது கையை பிடிச்சு சொல்றாரு, உங்களுக்கு இருக்கிற வியாதியை, உங்களுக்கு இருக்கிற சோதனையை, உங்களுக்கு இருக்கிற பலவீனத்தை மாற்ற நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார், வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோப்பு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பயப்படாதே 11ஆம் வசனத்தில் 10ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது பயப்படாதே, தொடர்ந்து பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். உனக்கு துணை நிற்கிறேன். மறுபடியும் 14ஆம் வசனத்தில் நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் என்னென்ன காரியங்களை செய்ய நீங்கள் துணிந்து செல்கிறீர்களோ, கர்த்தருடைய ஊழியத்திற்காக காரியங்களை செய்கிறீர்களோ, தேவனுடைய காரியங்களுக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றிலையும் கூட கர்த்தர் துணையாக இருப்பார். அவர் துணையாக இருந்து காரியங்களை எல்லாம் சரியாய் செய்வதற்கு உங்களுக்கு கிருபை தரக்கூடியவராக இருக்கிறது. நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது, சங்கீத புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா 73ஆம் சங்கீதத்தில் ஆசாப் சொல்லுகிறார். நீங்கள் ஆரம்பத்தில் நல்லா வசனத்தை ஆரம்பிப்பார். அப்படி சொல்லிக்கொண்டே வரும்பொழுது அவர் பாருங்க, ரொம்ப நொந்து போய், ஏண்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் அவனுக்கு துன்மார்க்கமாக இருக்கிறவர்களுக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்றவனுக்கெல்லாம் எவ்வளோ நல்ல காரியங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது 23ஆம் வசனத்தில் பாருங்க, ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், போராட்டமான சூழ்நிலை கடந்து போனாலும் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இன்றைக்கு அநேக பயம், வருங்காலத்தை குறித்து பயம், ரோட்டில் போனால் ஆக்சிடென்ட் ஆகிடுவோம்னு பயம், பிள்ளைகள் வளர்க்குறதை பற்றி பயத்திலேயே இன்றைக்கி பிசாசு வைத்திருக்கிறான் ஒவ்வொருத்தருக்கு. ஆனால் ஆண்டவர் உங்கள் வலது கையை பிடித்திருக்கிறார். நீங்கள் பயப்படாதுன்னு சொல்லுகிறவர், நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்கிறவர். அங்கே சொல்கிறார் பாருங்கள், ஆசாப் சொல்கிறாரு, ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். சொல்லுங்கள், ஆனாலும் நான் உம்மோடு கூட இருக்கிறேன். அவரோடு கூட நம்ம இருக்கும் பொழுது அவர் நம்மை தாங்கவும், அவர் நம்மை ஏந்தவும், நமக்கு உதவி செய்யவும் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த மே மாதம் முழுவதும் உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல், உங்களுடைய ஊழிய காரியங்களே அவர் இந்த வாசத்தில் கூடியவங்க கூட இருப்பார். சிறுவர் ஊழியங்கள் பலவிதமான காரியங்களை செய்யும் பொழுது இருபதான இருப்புகள், பலவிதமான போராட்டங்களை நீங்கள் ஒருவேளை சந்திக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வலது கையை பிடித்திருக்கிறேன், நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இந்த காரியத்தை எழுப்பி நடப்பி என்று சொல்லுகிற தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். பாருங்கள், 2 தீமோத்தேயுல 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள், 16ஆம் வசனம், நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். இவனுக்கு ஒரு ஆதரவாக அநேகர் இல்லை. 14ஆம் வசனம், கண்ணனாகி அலெக்சந்தரனுக்கு வெகு தீமை செய்தான், அவருடைய செய்திக்கு தக்கதாக கர்த்தரவனுக்கு பலனை நிறைய பேர் சொல்லப்படுறார். அவர் 10ஆம் வசனத்தில், ஏனென்றால் தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து போய்விட்டார். அவர்கிட்ட நிறைய பேரை பற்றி அவர் சொல்றார் சில காரியங்களை. அவருக்கு முக்கியமாக ஊழியத்தில் இருந்தவரெல்லாம் கைவிட்டு விட்டாரதாக சொல்றாரு. ஆனால் ஒன்று, எந்த மனிதன் கைவிட்டாலும் நான் அவங்க மூலமாக ஏதாவது ஒரு நன்மை நடந்துடும், இவங்க மூலமாக எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், இவங்க மூலமாக எனக்கு உதவியாக இருப்பாங்க, இந்த கஷ்ட காலத்தில் அவங்க கை தூக்கி எடுப்பாங்க, ஓரத்தனும் கை தூக்கி கொடுக்க மாட்டான். ஆண்டவரை தவிர ஒருத்தனும் கை தூக்கி எடுக்க மாட்டான். அப்படி ஒரு வேளை ஒரு சின்ன உதவியை செஞ்சுட்டு அவன் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு செய்யாமே இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, வசனம் பவுல் சொல்றாரு, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா தீமையின்றி என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடைமுடி காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருப்பாரேயானால், அவர் துணையாக இருப்பாரேயானால், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், அகரிவா ராஜாவுக்கு முன்பாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. பயங்கரமான சூழ்நிலைகள் எல்லாம் அவர் சந்திக்க வேண்டியிருந்தது. எருசலேமுக்கு போகும்பொழுது கட்டப்பட்டவராக போகிறார், வீட்டுக்காவலிலே வைக்கப்படுகிறார். பல்வேறுபட்ட உபத்திரவங்கள், கப்பல் சேதங்கள், பல்வேறுபட்ட உபத்திரவங்களை அவர் சந்தித்திருக்கிறார். என்ன சொல்றாரு, எல்லாரும் கைவிட்டாங்க, கர்த்தரோ எனக்கு துணையாக இருந்தார். இந்த சூழ்நிலை நீங்க சொல்ல முடியுமா? எத்தனை பேர் உங்களை கைவிட்டாங்க, ஆனால் கர்த்தர் கைவிட்டாரா? அவர் ஒருபோதும் கைவிடவில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்திருக்கிறார். கர்த்தர் எல்லா தீமையின்றி நம்மை ரட்சித்து இனி வரக்கூடிய நாட்களிலே கர்த்தர் நாம் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது. இங்கே செய்யக்கூடிய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கைட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களோடு கூட இருப்பார். இன்னொரு பெரிய பலன் என்னன்னா, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்பேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும்.
உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும், இந்த ஊழியத்தில் ஒரு அற்புதம் நடக்கும், இந்த தேசத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இந்த வேலைக்காக நன்றி. அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். அப்பா, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41:13 பிரகாரமாக இந்த மாதம் முழுவதும், இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதும் எங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் என்று சொல்லியிருக்கிறீங்களே, எங்கள் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நீர் ஆண்டவரே எங்கள் வலதுகையை பிடித்திருக்கிறீங்க ஆண்டவரே. பயப்படாதே என்று சொல்லுகிறீங்க. உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்கிறீங்களப்பா. எங்களுக்கு நீங்கள் துணையாக இருப்பதே ஆனால் எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள், வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகத்தை தந்து எங்களை கொண்டு பலத்த கிரியைகளை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பிள்ளைகள் காரியங்கள், தனிப்பட்ட காரியங்கள், குடும்ப காரியங்கள், அது மாத்திரமல்ல ஊழிய காரியங்கள் எல்லாவற்றிலையும் உடைய கரம் கூட இருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதுவரை ஆண்டவரை எடுத்த முயற்சிகள் எல்லாம் இதுவரை தோல்வியாகிவிட்டதே, இனி நான் என்ன செய்வேன் என்று சொல்லும் பொழுது ஒரு புதிய வழியை திறந்து அவருடைய ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை கடன் தொல்லைகளை பாதிக்கப்பட்டிருப்பானால் கடன் தொல்லைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக ஆண்டவரே. வியாதியிலே பாதிக்கப்பட்டிருப்பால் வியாதிகள் மாறுவதாக. கண்ணீர் கவலையிலே பாதிக்கப்பட்ட குடும்ப சமாதானமற்றிருப்பார்கள் அந்த குடும்ப சமாதானம் உண்டாவதாக ஆண்டவரே. மன மகிழ்ச்சி உண்டாவதாக ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவருடைய விரும்புகிற விருப்பங்களெல்லாம் நிறைவேறுவதாக ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதாக. இந்த மாதத்தில் இப்பொழுதே ஒரு அற்புதத்தின் நாளாக மாறுவதாக. இந்த மே மாதம் முழுவதும், இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதும் அற்புதங்களை, அதிசயங்களை அவளுக்கு செய்து என் தேவன் பெரியவர் என்பதை, வலதுகரம் பிடித்திருக்கிறேன் என்பதை நிரூபிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.